வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம ஒரு மோர் குழம்பு உருண்டை பார்க்க போறோம். அதுக்கு துவரம்பருப்பு ஒரு 50 ml இருக்கிற மாதிரி ஊற வச்சுக்கலாம். மோர் குழம்பு உருண்டைக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த நம்ம பருப்பு ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை அரைச்சு கொண்டு வந்துடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இதுக்கு சிகப்பு மிளகா பச்சை மிளகா ரெண்டும் சேர்ந்து போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை போட்டுடலாம். 3 மிளகா போட்டிருக்கேன். நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி பெருங்காயம் இந்த பீசஸா பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு 4 பீஸ் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நைஸா அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஏன்னா பருப்பு ரொம்ப நைஸா அரையக்கூடாது. அதனால இதை ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம். ட்ரைன் பண்ணிட்டு அந்த பருப்பை இதுல இப்ப போட்டுடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பை பாருங்க எவ்வளவு கொரகொரப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இது மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். இது மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு உருண்டை சூப்பரா பிடிக்கிறதுக்கு வரும். நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இதுல நல்லா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுடலாம். அந்த நெய் ஃபிளேவருக்காக நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா கெட்டி நெய் இருந்தா அதை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் நிறைய போட்டாதான் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நல்லா போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 போட்டுக்கலாம். நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுடலாம். கொத்தமல்லி நல்ல ஒரு கைப்பிடி அளவு இருக்கட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை இருக்கட்டும். எல்லாம் போட்டு ரொம்ப அழுத்தி பிணையக்கூடாது. இப்படி மேல அப்பதான் சாஃப்டா இருக்கும். இல்லாட்டினா உருண்டை ரொம்ப கெட்டியா போயிரும். அதனால இப்படி மேலாக்க கலந்துக்கணும். குக்கர் தட்டுல இந்த உருண்டைய இப்படி வரிசையா வச்சிடலாம். நீங்க 50 ml போட்டாலே இந்த சைஸ் உருண்டை கிட்டத்தட்ட ஒரு 20 வரும். அதனால உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை பார்த்து போட்டுக்கலாம். இந்த மேல் சாமானம் எல்லாம் நிறைய போடுறதால இது நல்லா நிறைய நமக்கு உபரியா கிடைக்கும். அதுவும் இல்லாம பருப்பு ஊறிடுது இல்லையா, அதனால நிறைய உபரியா கிடைக்கும். இத இப்படியே ஸ்டீம் பண்ணணும். குக்கர்ல வச்சு ஸ்டீம் பண்ணோம்னா ஒரு 15 மினிட்ஸ்ல சூப்பரா உருண்டை வந்துரும். பாருங்க இப்படி உருண்டை பண்ணியாச்சு. இதை இப்ப நம்ம ஸ்டீம் பண்ண போறோம். உருண்டை போட்ட மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதுலயே நம்ம மோர் குழம்புக்கு அரைச்சிக்கலாம். ஒரு இன்ச்சு அளவு இஞ்சி போட்டுக்கலாம். 3 பல்லு பூண்டு, பெருங்காயம், 2 பச்சை மிளகா, 1 சிகப்பு மிளகா இத போட்டுடலாம். இதுக்கும் பச்சை மிளகா சிகப்பு மிளகா சேர்ந்து போட்டாதான் நல்லா இருக்கும். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள். சீரகம் 1 ஸ்பூனு. அப்புறம் தேங்காய் பாருங்க, 1/2 மூடி தேங்காய். பாத்தீங்களா, இவ்வளவு தேங்காய் நல்லா பீசஸ் போட்டு வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். நல்லா ஒரு கை அளவு தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு பொட்டுக்கடலை அதுல 1/4 எவ்வளவு தேங்காய் எடுக்கிறோமோ அதுல 1/4 இருந்தா போதும். எல்லாத்தையும் போட்டு இப்ப நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸா அரைக்கணும். நான் தயிர் எடுத்து சிலுப்பி மோரா வச்சிருக்கேன். அது கிட்டத்தட்ட 2 டம்ளர் இருக்கும். நான் காமிக்கிற அளவு எல்லாமே இப்ப 1 லிட்டர் மோர் குழம்பு வர்றதுக்கு சரியா இருக்கும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, பாருங்க எவ்வளவு நைஸா அரைச்சிருக்கோம் சொல்லிட்டு. பாத்தீங்களா, இது மாதிரி அரைச்சி அதுல நம்ம இப்ப ஊத்திடலாம். இத ஊத்திடலாம். இப்ப கொஞ்சம் தண்ணியும் ஊத்தலாம். மோர் குழம்பு கொஞ்சம் நல்லா தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாயில ஊத்தி பார்க்கலாம். சப்போஸ் புளிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மோர் ஊத்திக்கலாம். சப்போஸ் புளிப்பு கரெக்டா இருந்ததுன்னா தண்ணியே ஊத்திடலாம். இது கொஞ்சம் திக்கா இருக்கு. இத கொதிக்க வச்சா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இதுல அப்படியே ஒரு கொத்தோட கருவேப்பிலைய போட்டுடலாம். அது ஒரு டேஸ்ட், அந்த காம்பு கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்டும் கொடுக்கும். அது நமக்கு சத்தாவும் இருக்கும். டேஸ்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு. இதை இப்ப அடுப்புல வச்சு கொதிக்க வச்சிடலாம். ஒரே ஒரு சின்ன டிப் சொல்றேன். மோர் குழம்பு உருண்டை, மோர் குழம்பு 2 சூடா இருக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு ஆறி இருக்கணும். 2யும் சூடா போட்ட உடனே கரைஞ்சி போயிரும்.
மோர் குழம்பு பாருங்க சூப்பரா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவு தண்ணியா இருந்தாதான் உருண்டை போடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப உருண்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இது சூடு ஆறி இருக்கு, மோர் குழம்பு சூடா இருக்கு. அந்த ஸ்டேட்ல நம்ம போடணும். போட்டோம்னா தான் உருண்டைங்க எதுவுமே உடையாம அப்படியே சூப்பரா இருக்கும். ரெண்டுமே சூடா இருந்ததுன்னா அப்படியே எல்லாமே உடைஞ்சி குழம்போட கலந்துரும். அதனால நம்ம வந்து இது மாதிரி போட்டுட்டோம்னா அது வாட்டி அப்படியே சூப்பரா ஊறி போய் அழகா வந்துரும். அந்த 50 ml டம்ளர்ல போட்டதுக்கு ஒரு 15 to 20 உருண்டை நமக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளவோ அவ்வளவு போட்டுக்கலாம். நம்ம இதுல வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போடுறதுதான் அதுக்கு ஃபிளேவரே. சூப்பரான சுவையான ஒரு உருண்டை மோர் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.